ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 9,000 கோடி ரூபாய் முதலீட்டில் அமையவுள்ள டாடா மோட்டார்ஸ் கார் உற்பத்தி ஆலைக்கு வரும் 28ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். 2030ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை 1,00,000 கோடி அமெரிக்க டாலராக உயர்த்திட இலக்கு நிர்ணயித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செயல்பட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை மாவட்டம் பனப்பாக்கத்தில் 400 ஏக்கரில் 9,000 கோடி ரூபாய் முதலீட்டில் டாடா மோட்டார்ஸ் கார் உற்பத்தி ஆலை அமைக்க தமிழ்நாடு அரசுடன் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதனையடுத்து இந்த ஆலைக்கு வரும் 28ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய உற்பத்தி ஆலையில் ஜாகுவார் லேண்ட் ரோவர் மின்சார கார்களை அந்நிறுவனம் தயாரிக்க உள்ளது. அடுத்த ஆண்டு முதல் தொழிற்சாலை செயல்பட திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் இதன் மூலம் 5,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆலையில் உற்பத்தியாகும் கார்களை சென்னை துறைமுகம் வாயிலாக ஏற்றுமதி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இதேபோல் பனப்பாக்கத்தில் 250 ஏக்கர் பரப்பளவில் 400 கோடி ரூபாய் முதலீட்டில் அமையவுள்ள மெகா காலனி உற்பத்தி பூங்காவுக்கும் அன்றைய தினமே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டவுள்ளார். இதன் மூலம் 20,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்புள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.